Hello friends, welcome back to McBix YouTube channel Engineering Economics Lecturer Videos. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா cash flowல present worth method of comparisonல solved problems part 2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி part 1ல ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். இப்போ இந்த part 2ல மேலும் ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் friends. Example problem on present worth method 3. Investment proposals X and Y have the net cash flow as follows. ரெண்டு ப்ரொபோசல் வந்து இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய். அதோட கேஷ் ஃப்ளோ வந்துட்டு கீழே வந்து டேபிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொபோசல் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அட் த டைம் 0 அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதான் மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 வந்து எக்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் 3,000, செகண்ட் இயரில் 4,000, தேர்ட் இயரில் 5,000, ஃபோர்த் இயரில் 6,000 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ரெவன்யூவா இல்லை காஸ்டா இது வந்து நம்மளுக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே அட் த டைம் ஆஃப் 0ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ரெவன்யூ டாமினேட்டில் தான் மைனஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர், அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் இது எல்லாமே கொடுத்துருக்கிறது ரெவன்யூஸ் அட் த எண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ். தென் ஒய்யில் பார்த்தோம் அப்படின்னா -5,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ -5,000 அப்படின்னா ரெவன்யூ டாமினேட்டட். தென் அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்ல ரெவன்யூ எவ்வளோனா 2,000, செகண்ட் இயர்ல பார்த்தோம்னா 2,000, தேர்ட் இயர்ல பார்த்தோம்னா 1,500, ஃபோர்த் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 1,500 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கம்பேர் த பிரசன்ட் ஒர்த் ஆஃப் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ் அட் i ஈக்குவல் டு 12%. விச் ப்ரொபோசல் சுட் பி செலக்டட். ரெண்டு ப்ரொபோசல் இருக்கு. ஐ காமன் கொடுத்துட்டாங்க. ரெண்டுல எது செலக்ட் பண்ணலாம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எடுத்து மெத்தட் வந்து என்னன்னு பார்த்துக்கணும். அவங்களே பிரசன்ட் ஒர்த் மெத்தட்னு கொடுத்துட்டாங்க. அதில் பிரச்சனை இல்லை. நம்ம ரெவன்யூ டாமினேட்டட் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஐ வந்து ரெண்டுக்குமே காமனா i ஈக்குவல் டு 12% வந்து கொடுத்துட்டாங்க. தென் அதே மாதிரியே எக்ஸுக்கு தனியாக ஒய்க்கு தனியாக எடுத்து எழுதணும். ஸோ பி ஈக்குவல் டு 10,000. R1 இங்கே வந்து எல்லா இயர்லையுமே ரெவன்யூ வந்து ஒரே மாதிரி இல்லை, சேஞ்ச் ஆகுது. அப்போ R1 ஈக்குவல் டு 3,000, R2 ஈக்குவல் டு 4,000, R3 ஈக்குவல் டு 5,000, R4 ஈக்குவல் டு 6,000. இங்கே சால்வேஜ் வேல்யூ கொடுக்கல. ஸோ அதை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். தென் ப்ரொபோசல் ஒய் பார்த்தோம் அதே மாதிரி தான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,000 நாங்கள் மைனஸில் கொடுத்துருந்தாலும் நம்ம எடுத்து எழுதுறப்ப ப்ளஸில் தான் எடுத்து எழுதணும். R1 பார்த்தோம் அப்படின்னா 2,000, R2 பார்த்தோம்னா அதே 2,000, R3 பார்த்தோம் 1,500, R4 பார்த்தோம் அப்படின்னா 1,500. ஸோ இங்கே வந்து இதே மாதிரி இதுலேயும் சால்வேஜ் வேல்யூ வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஏ வந்து கொடுக்கவே கிடையாது. ஏ வந்து எப்படின்னா ரெவன்யூ வந்து ஏ வந்து கிடையாது, ஆனுவல் ஈக்குவல்மெண்ட் கிடையாது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஃபார்முலா எடுத்துடணும். ஸோ செகண்ட் ஃபார்முலா இங்கே நான் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொபோசல் எக்ஸுக்குரிய ப்ரெசென்ட் ஒர்த் வந்து எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு தான் -P இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ரெவன்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், ரெவன்யூ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், ரெவன்யூ அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர், ரெவன்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர். தென் என்ன பண்ண போகிறோம், ஃபியூச்சரை வச்சு ப்ரெசென்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க வச்சோம். ஸோ P/F இதே மாதிரி தான் P/F. பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இயர் மட்டும் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி மாறிட்டு இருக்கும். தென் சால்வேஜ் வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் அது வந்து ஃபியூச்சர் மட்டும் தான். ஃபியூச்சர் வச்சு ப்ரெசென்ட் வந்து கண்டுபிடிக்கனால அந்த ஈக்குவேஷன் சும்மா எழுதிக்கிறோம். ஸோ 0வோட மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே P/F 12% 1ங்கிறதுக்கான வேல்யூ எவ்வளோன்னு அப்பண்டிக்ஸ் ஸ்டெப்பில் பார்த்து எடுத்து எழுதணும். தென் அதே மாதிரியே P/F 12%க்கு செகண்ட் இயருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்து எழுதணும். அடுத்து தேர்ட் இயருக்கு எவ்வளோன்னு, தென் ஃபோர்த் இயருக்கு எவ்வளோன்னு எடுத்து எழுதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ரெசென்ட் ஒர்த் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்க்கு 3,239 rupees 50 paise வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ரொபோசல் ஒய். ஸோ ப்ரெசென்ட் ஒர்த்து 12% ஆல்டர்னேட்டிவ் 2க்கு வந்து கண்டுபிடிக்கிறோம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். அடுத்து ரெவன்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எழுதிக்கணும். தென் ரெவன்யூ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர். அதுக்கேற்ற மாதிரி 2 இயர் வந்து 2ன்னு போட்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான அப்பண்டிக்ஸ் வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான டேர்ம் வந்து எழுதிக்கணும். இதே மாதிரியே தேர்ட் இயர், இதே மாதிரி ஃபோர்த் இயர். சால்வேஜ் வேல்யூ பார்த்தோம்னா 0. ஸோ அதுக்கு வந்துட்டு தேவையான ஃபேக்டர் வந்து எழுதிக்கணும். பட் இது வந்து யூஸ் கிடையாது. மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 ஆயிரும். ஸோ ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை அப்பண்டிக்ஸ் வந்து எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ₹401.15 paise வந்து கிடைக்குது. ஸோ ரெண்டுல வந்து ப்ரெசென்ட் ஒர்த் வந்து எதுக்கு ரெவன்யூ டாமினேட்டட் அப்படிங்கனால எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும், மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் ஒர்த் இருக்கோ அதான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் 1 தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூஸ் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் வந்து அது எடுத்ததுனும் இன் ப்ரெசென்ட் ஒர்த் மெத்தட் ரெவன்யூ டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ த ஆல்டர்னேட்டிவ் விச் ஹாஸ் அ மேக்ஸிமம் ப்ரெசென்ட் ஒர்த் அமௌண்ட் இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். தேர்ஃபோர் ப்ரொபோசல் எக்ஸ் இஸ் செலக்டட் அப்படின்னு எழுதுறோம். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். Example problem on present worth method. Problem number 4. An engineer has two alternatives for an elevator installed in a new building. The details of the alternative for the elevators are as follows. ஒரு நியூ பில்டிங் இருக்கு, அதில் எலிவேட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கான கேஷ் ஃப்ளோ வந்து கீழே இருக்க டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் 1 பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் P வந்து கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன டயக்ராம், கேஸ்ட் டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம். தென் அதோட லைஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 years
கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாங்க இனிஷியல் காஸ்ட்டு, தென் அதோட காஸ்ட் மெயின்டெனன்ஸ் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க, சர்வீஸ் லைஃப் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மைன் விச் ஆல்டர்னேட்டிவ் ஷுட் பி அக்செப்டட் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ட் ஒர்த் மெத்தட் ஆஃப் கம்பேரிசன் அஸ்யூமிங் 20% இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்தாச்சு. நம்ம டேரெக்டாக அந்த மெத்தடு கண்டுபிடிச்ச முடியலாம். டேரெக்டாக கிவன் டேட்டா போகிறோம், மெத்தட் எடுத்தோன்னா ப்ரெசென்ட் ஒர்த் மெத்தட் அது ப்ராப்ளத்தில் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபர்தராக கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ. தென் ஐ வந்து 2 ஆல்டர்னேட்டிவ் காமன் தான். ஸோ 20% ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இடத்துல பி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்துட்டு எல்லா இயருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் 27,500 ருபீஸ். லைஃப் பார்த்தோம் அப்படின்னா 12 இயர்ஸ். சால்வேஜ் வேல்யூ வந்து எதுவுமே கொடுக்கல. இதே மாதிரியே ஆல்டர்னேட்டிவ் 2க்கு போகிறோம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா வருஷமும் காஸ்ட் பார்த்தோம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னு எடுத்துட்டு 30,000 ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். என் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சால்வேஜ் வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் கொடுக்கல. ஸோ ஃபார்முலா யூஸ்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ கொடுத்துருக்கிறதுனால காஸ்ட் டாமினேட்டில் இருக்க தேர்ட் ஃபார்முலா நான் எடுத்து எழுதிக்கிறேன். சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் 1 at 20%. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனா காஸ்ட் டாமினேட் அப்படின்னாலும் இங்கே மைனஸ் வந்து வர தேவையில்லை. ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்கும். அதே மாதிரியே வந்துட்டு இதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதான் அந்த ஆனுவல் ஈக்குவலான அமௌண்ட்டில் இருந்து ப்ரெசென்ட் ஒர்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் இது வந்து ப்ளஸில் தான் இருக்கும். பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அப்பெண்டிக்ஸ் ஸ்டெப்லேருந்து ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே ஜஸ்ட் ரைட் பண்ணால் போதும். தென் இங்கே சால்வேஜ் வேல்யூ பார்த்தோன்னா எப்பவுமே மைனஸில் இருக்கணும். ஏன்னா சால்வேஜ்ங்கிறது ரெவன்யூ. ஸோ அதை மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும். பட் இங்கே வந்துட்டு சால்வேஜ் வேல்யூ எதுவுமே கொடுக்கலாம், 0 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டோட்டல் டேர்ம் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ இந்த ஃபேக்டர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் 1 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6,72,078 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் 2 அதே மாதிரி தான். இங்கே வந்துட்டு இது வந்து ப்ளஸில் எழுதணும், பி வந்து ப்ளஸில் எழுதணும். அதே மாதிரியே ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்துட்டு ப்ளஸில் எழுதணும். சால்வேஜ் வேல்யூ வழக்கம் போல் 0, அது வந்து மைனஸில் ரெப்ரஸ் பண்ணணும். டோட்டல் டேர்ம் 0 ஆயிரும். ஸோ இதுக்கான ரெஸ்பெக்டிவ் டேர்ம் வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி மல்டிப்ளை பண்ணி ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் 2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 7,53,176 ருபீஸ் கிடைக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் டினாமினேட்டர் இருந்துச்சு அப்படின்னா எது வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா எது இருக்கிறதுலே மினிமம் காஸ்ட்டாக இருக்கோ அதுதான். எது மினிமம் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் 1 தான் வந்துட்டு மினிமம் காஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். இன் ப்ரெசென்ட் ஒர்த் மெத்தட் காஸ்ட் டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ த ஆல்டர்னேட்டிவ் விச் ஹாஸ் மினிமம் ப்ரெசென்ட் ஒர்த் அமௌண்ட் இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். தேர்ஃபோர் எலிவேட்டர் இஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஆல்டர்னேட்டிவ் 1 அண்ட் இட் இஸ் இன்ஸ்டால்டு அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்போ நம்ம பார்த்த இந்த டாப்பிக்கோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளோட www.mechpix.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸில் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் 5 மினிட்ஸ் தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸும் சிம்பிளாக சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதே மாதிரி வரக்கூடிய லெக்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட இந்த மெக்பிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.